ஏன்டி சோகமா உட்காந்துக்கிறேன்? எவ்வளவு வாட்டி கூப்பிடுறது? உட்காருங்க, கவனிக்கல நான் கவனிக்கல. இப்படி எல்லாம் கூப்பிட்டு கவனிக்காதவங்க சோகமா உட்காந்துங்க. அது ஒண்ணும் இல்ல, நீ தம்பிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட ஒருத்தர்கிட்ட 50,000 வட்டிக்கு வாங்கியிருந்தேன். அவங்க 3 மாசம் டைம் சொன்னேன். ஆனா அவங்க இன்னைக்கே வேணும்னு சொல்லி ஃபோன் பண்ணி அசிங்கமா பேசுறாங்க அண்ணி. அதனாலதான் என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துருக்கேன். ஐயோ, என்ன இந்த அக்கா இவ்வளவு நேரத்துக்கு ஃபோன் பண்றாங்க? ஹலோ அக்கா, சொல்லுங்கக்கா. ஏனுங்கம்மே காசு வாங்க ஞாபகக்குதா? அக்கா, நான் தான் 3 மாசத்துல திருப்பி தரேன்னு சொன்னேனே. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. எனக்கு இப்போ வேணும், உடனே காசு வேணும். நான் ஒரு நகையை பார்த்துக்கிறேன், அது நல்லா இருக்குது, அதை வாங்கணும். அதுக்கு எனக்கு காசு இப்போ உடனே வேணும். நீ என்ன பண்ணுவே தெரியல. எனக்கு சீக்கிரமாக இன்னொரு 1/2 மணி நேரத்தில் காசை ரெடி பண்ணி போட்டு விட்டுரு. அக்கா இல்லக்கா, டைம் கொடுக்கா, குழுல காசு எடுத்து நான் கொடுத்துறேன். இல்லையாம்மா, அந்த டிசைன் வந்து இப்போ வந்து இன்னும் யாரோ இன்னொருத்தர் வேறு கேட்டாங்களாம். எனக்கு வேறு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் அது வாங்கி அவனும் உடனே போட்டு விட்டுரு. இல்லைன்னா வீட்டான வந்து நான் நல்லா கேள்வி கேட்பேன். எப்படி உனக்கு வசதியே? அதெல்லாம் முடியாதுமா. நான் ஒரு 10 நிமிஷத்துல ஃபோன் பண்றேன். ஒழுங்கா காசு போட்டு வை. காசு வேணுன்றாங்க, படிக்கிறதுக்காக தானே வாங்கலாம். என்ன பண்றது தெரியல, காசு. கேட்டு பார்க்கறது தான் நிறைய. நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன், யாருமே தரல. இதெல்லாம் வட்டி கூடுவோம் நிறைய. அவங்க கூட சரி, நான் யாருன்னா எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட கேட்டு பார்க்குறேன். சரிங்க. ஹலோ, சொல்லுமா அக்கா. அர்ஜென்ட்டாக ஒரு 50,000 பணம் வேணும், கொஞ்சம் கொடுக்குறீங்களா அர்ஜென்ட்டா? அர்ஜென்ட்டாவா? அப்போ 600 ரூபாய் வட்டி ஒரு நாளைக்கு. 600 ரூபாய் வட்டியா? பரவாயில்லக்கா, ஒரு 3 நாளில் திருப்பி கொடுத்துட்றேங்க. 3 நாள் திருப்பி கொடுத்துருவீங்களா? கண்டிப்பாக கொடுத்துருவோங்க. கொடுக்கலன்னா 100 ரூபாய் ஏற்றி கொடுக்கணும் ஒரு நாளைக்கு. சரிக்கா. சரி, எதுக்கு அனுப்பிச்சுடணும்? இந்த அக்கௌண்ட் இந்த நம்பருக்கேவா? இந்த நம்பருக்கு அனுப்பி விட்ருங்க. சரி, ஓகேம்மா, சொல்கிறேன் பாரு. சரிக்கா. என்ன சொன்னாங்க நீ? இந்த கேட்டுங்கிறாங்க, கொடுக்குறேன்னுங்கிறாங்க. ஒரு நாளைக்கு 600 ரூபாவா? இந்த 3 நாளைக்குள்ளே கொடுக்கலன்னா ஒரு 100 ரூபாய் சேர்த்து 700 ரூபாவை கொடுக்கணுமா? இதை கொடுக்குறேன்னுங்கிறாங்க. 600 ரூபாய்? சரி, பரவாயில்ல அண்ணி. அவங்க கேட்குற கேள்வி நம்மளால தாங்கிக்க முடியல. நம்மள மாதிரி நடுத்தர மக்களுக்கெல்லாம் இது தாண்டி நிலைமை. என்ன பண்ணுறது? வாங்கின காசு நம்ம வேலை கட்ட முடியலன்னா இப்படி தான் பேசுவாங்க. என் காசு அனுப்பி விட்டாங்கடி, உன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விட்டுருவேன்.